ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேன் ஃபேமிலி. உங்களோட கடைசி நாள். சரி, பக்கத்தில் தாம்பரத்தில் இருக்கிற பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். அடுத்து கடல் கன்னி ஷோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் நடக்கிற அதிசய கடல் கன்னி த மர்மைட் ஷோ அப்படிங்கிற ஃபேமிலி எக்ஸ்போக்கு தாங்க போயிருந்தோம். இது வந்து Feb 16 வரைக்கும் நடக்குது. பெரியவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 3 அடிக்கு மேலே இருந்தால் தாங்க டிக்கெட். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்தது. ஒரு பெரிய சுறா வாய்க்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருந்தது. நம்ம என்டர் ஆனோடனே இது தாங்க மீன் தொட்டி தான் வச்சுருந்தாங்க. நிறையா வகையான மீன் வந்து எல்லாமே நல்லா இருந்ததுங்க. இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் லைட் போட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் வெளிச்சமான லைட்டும் போட்டிருந்துக்கலாம். நிறையா பெரியவங்க சின்னவங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஒரு 1-2 ஸ்டெப்பு தாங்க, அது வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்தது, தடிக்கு விழுற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பராக இருந்தது. நிறைய இந்த கேட்ஃபிஷ் சேர்ந்த மீன்கள்லாம் ஆக்சிஜனை தேடியே ஓடிட்டு இருந்ததுங்க. போதுமான ஆக்சிஜனும் சில டேங்க்ஸில் இல்லை. அது வச்சுருந்தா மீனுங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேங்க்கும் க்ளீன் பண்ணலை, சும்மா பேருக்குன்னு வச்சுருக்காங்க. ஒரு சில மீன்லாம் செத்து போன மாதிரியே கிடக்குது. ஒரே விசிபிளாக இருக்குங்க. இந்த பக்கம் போகிறது தான் அந்த பக்கமும் தெரியுது. அதனால் வந்து நிறையா டேங்க் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலும் ஆப்போசிட்டில் தெரியுது. நான் கூட நிறையா டேங்க்குன்னு நினச்சேன். பார்த்தா ஒரே மீன் தொட்டி தான் இந்த பக்கமும் அந்த பக்கம் சேர்ந்து தெரிஞ்சுது. இந்த மீன் ரொம்ப நேரமாக சுரேஷே பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் திரும்பிச்சு. இந்த ரெட் கலரும் ப்ளூ கலரும் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பாதி மீன் இதில் கண்ணுக்கே தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த மீனை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டியாக தாங்க இருந்தது, ஒரு விரல் அளவுக்கு கூட இல்லை. அதுலேயும் பாதி தாங்க இருந்தது. கலர் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. நல்லா ஃப்ளாரசன்ஸ் க்ரீனு, ஆரஞ்சு, பிங்க்கு அப்படின்னு கலராக இருந்ததுங்க. கோல்ட் ஃபிஷ் மாதிரியே இது நிறையா கலர் ஃபிஷ் இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. இந்த டேங்க் ஃபுல்லாக வந்து சுறா மீனுங்க இருந்ததுங்க. ரொம்ப குட்டி குட்டி சுறா மீன்லாம் இருந்தது. என்னடா இருட்டிலேருந்து ஒரு பெரிய மீன் வருது பார்த்தா அது பெரிய சுறா மீனுங்க. ரொம்ப பொறுமையாக அசைஞ்சு வெளில வந்துட்டு இருந்தது. கூட்டத்தெல்லாம் பாருங்க, பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இன்னும் கூட கூட்டம் கம்மியாகிற மாதிரி தெரியல. ஏய் பேசு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்ம விஜிபி மெரைன் கிங்டமில் இருக்கிற கான்செப்ட் மாதிரியே இங்கேயும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு டூம் மாதிரி டிசைன் பண்ணி அதில் வந்து மீன்லாம் விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நிறையா மீன், பெரிய பெரிய மீன்லாம் வந்ததுங்க. தலை மேலே செமையாக இருக்குது பார்க்கவே. பாருங்களேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேருந்து பார்த்தா அந்த சைடு வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி இந்த டூம் வந்து அந்த சைடு விசிபிளாக இருக்கிற மீனெல்லாம் தெரிஞ்சது தாங்க. அதை தான் நம்ம டூம் உள்ளேயும் பார்க்குறோம். ஒரு 2 பெரிய மீனுங்க தலை மேலே போச்சு. பார்க்கவே செமையாக இருந்ததுங்க. என்னதான் மீன் நம்ம கிட்ட பார்த்தாலும் நம்ம தலை மேலே போகிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி கேராக இருந்தது. பாருங்களேன், செமையாக இருக்குது. இந்த பிளாக் கலர் மீன் பாருங்களேன், துணி ஏதோ போர்வை வச்சு மடித்து வச்ச மாதிரியே இருக்குது. எல்லாம் அசையாமல் ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த மர்மைட் ஷோ பற்றி தாங்க நிறையா ரீல்ஸ் இருந்தது. அதை பற்றி பார்க்க ஆர்வமாக போனோம். பார்த்தா செம்ம கூட்டவங்க. எல்லாருமே நம்மளை மாதிரி கேமரா தூக்கிட்டு தாங்க நின்றுட்டு இருந்தாங்க. யாருமே ரசிக்கலை.
அவ்வளோ கூட்டம் இருந்தது. யாருமே நகர்ற மாதிரி இல்லை. ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க, நாங்களே பார்த்தோம். நாங்கள் நின்று 5 நிமிஷமாக அந்த மர்மைட் ஷோ பண்ணுறவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலே தண்ணி மேலே நின்றுட்டு நாங்கள் நின்று பார்த்ததே 2 நிமிஷம் தாங்க இருக்கும். அது தூரத்துலேருந்து தான் பார்த்தோம். கூட்டம்லாம் நகர்ந்தோடனே அவங்களும் மேலே போயிட்டாங்க. எங்களால் சரியாக பார்க்கவும் முடியல. நாங்கள் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க நாங்களும் பார்த்தோம். அதுக்கு மேலே அவங்களும் மேலே கிளம்பிட்டாங்க. கடல் கண்ணி பார்த்தோம். ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. நம்மள மாதிரி எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. இது முடிஞ்சோடனே அடுத்த என்ட்ரன்ஸ் நேராக நம்ம ராட்டினத்துக்கு தாங்க போச்சு. ப்ளே ஏரியா தாங்க அடுத்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மிரர் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ் எல்லாம் அப்படியே செம்ம கூட்டமாக நிரம்பி வழிஞ்சுதுங்க. நம்ம போன நேரம் கரெக்டாக கரண்ட் வேறு போயிடுச்சுங்களா, அது சவுண்டே பயங்கரமாக இருந்தது. பிஜிஎம்லாம் போட்டு தெறிக்க விட்டுருந்தாங்க. வீட்டுக்கு போலாமா? பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மழை தாங்க. மழை பெஞ்சி ஃபுல்லாக சகதியாக இருந்தது. என்ன தான் க்ரீன் கார்பெட் போட்டிருந்தாலும் அதை தாண்டி அந்த மண் சகதி எல்லாம் வெளில வந்திருந்தது. இந்த ஹாரர் ஹவுஸ் தாண்டறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. செம்ம சகதியாக இருந்தது. அங்கே ஒரு ப்ளைவுட் போட்டிருந்தாங்க, அதிலே எல்லோரும் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. யாருக்கும் இடம் பத்தலை. ராட்டினம் போலாமா? பெரிய ராட்டினம். அது கப்பன் சாசர். இந்த கீர்த்தி அப்பா எல்லா ரைடுக்கும் பயப்படுறாங்க. போலாமா? வந்ததுக்கு ஏதாவது கண்டிப்பாக ரைடு போயே ஆகணும்னு குட்டி ரோலர் கோஸ்டர் ஒன்று இருந்ததுங்க, ரொம்ப குட்டி. சரி அதில் போகலாம், ஏன்னா கீர்த்தி அதில் தான் உட்கார வைக்க முடியும். வேறு எல்லாமே பெரிய பெரிய ரைடு, நானும் தனியாக போக முடியாது. அதனால் இந்த குட்டி ரோலர் கோஸ்டருக்கு போனோம். இந்த ரோலர் கோஸ்டருக்கு நிற்கிறதுக்கே 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அது வரைக்கும் பாப்பா தாக்கு பிடிச்சதே பெருசு, அவங்க அப்பா கூட இருந்தால். வேறு ரைடுனா க்யூ பெருசாக போயிட்டே இருந்தது, எல்லாத்துக்கும் கூட்டம் ஜாஸ்தி. சரி இதுக்கு தான் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நானும் கீர்த்தியும் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ரைடெலாம் போகிறனால உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. சின்ன ரைடு தானே அப்படின்னு நினைப்பீங்க, அது ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் உள்ளே திக்கு திக்குன்னு பயம் இருந்துகிட்டே இருந்தது. என் பொண்ணு கீர்த்தி என்னமோ தைரியமாக வந்து உட்காந்துட்டா. அவளுக்கு இது ஃபஸ்ட்டு ரைடுங்க, எதுலேயுமே உட்கார வச்சதில்லை. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும்ல ஏரோப்ளேன், கப்பன் சாசர் அந்த மாதிரி, அதில் கூட ரொம்ப உட்கார வச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவள் தைரியமாக உட்காந்துருந்தா. இன்னொன்று சொல்லணுங்க, நம்ம தீவுத்திடலில் கூட விலை கம்மியாக தான் இருக்கும் எல்லா ரைட்ஸும். இது ஓவர் ஜாஸ்திங்க எல்லாமே ரைட்ஸு. சின்ன பசங்க உட்கார்ற ஸ்கூட்டரு, கார்லாம் சும்மா ஒரு ரைடு போகணுன்ட்டு கீர்த்தி அடம் பிடிச்சா. சரி போய் எவ்வளோன்னு கேட்டால், சின்ன பிள்ளைங்களுக்கு அதிலே 2 வெஹிக்கிள் வந்து வேலை செய்யலை. அதுக்கு பர் ஹெட்டு வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க, ஆனால் அதுக்கேற்ற ப்ராப்பர் ரேட்டே இல்லை. அதனால் வேணான்னு ஸ்கிப் பண்ணி அவளை டைவர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்படி இருந்தும் எல்லாத்துலேயும் உட்காரணுன்னு அடம் பிடிச்சா. நெக்ஸ்ட்டு இங்கே தாங்க பெரிய போர்க்களமே நடந்தது எனக்கு. மிளகா பஜ்ஜின்னு ஒன்று வாங்கினோம். மிளகா பஜ்ஜி அம்மா காரம், வாயில் வைக்க முடியல. இந்த அம்மாவுக்கு வேணுமா மிளகா பஜ்ஜி? வேணுமா காரம் பாப்பா? இந்த அம்மாவுக்கு. இந்த வீடியோ எடுக்கும் போது என்னவோ ரொம்ப சாதாரணமாக பேசிட்டான், ஆனால் உள்நாக்கு தலையெல்லாம் செம்ம எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோன்னே உள்ள விதை ஒன்றும் செம்ம காரம். ரொம்ப சின்ன மிளகா தான், ஆனால் என்னால் நிஜமாக சாப்பிடவே முடியல. அடுத்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மிரர் ஹவுஸ்ன்னு ஒன்று போனோங்க. சரி ஏதாவது மிரர் ஹவுஸ்னால் ஒவ்வொரு இடமும் மிரராக இருக்கும், நம்மளுக்கு போகிறதுக்கு வழி தெரியாதுன்னு நினச்சிட்டு
உள்ளே போனோம். பார்த்தா ஒரு 10 மிரர் வச்சுருந்தாங்க. அது பார்த்தா ஷேப் மாறுற மாதிரி போல். நாங்களும் என்னவோ நினச்சி போனோம். கண்டிப்பாக ஒரு 10 மிரர் தாங்க இருந்திருக்கோம். ஒன்றுமே இல்லை, ஒரே இமேஜ் தான் மாறி மாறி வந்திருந்ததுங்க. ஹைட்டு, குள்ளம், அகலம், அந்த மாதிரி ஃபன்னியாக இருந்தது. நம்மளுக்கு என்னமோ போர் அடிச்சுது. ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீர்த்தி ரொம்ப என்ஜாய் பண்ணான். சத்தியமாக ஒன்றுமே இல்லை இதில். சும்மா ஒரு 4 கண்ணாடி வச்சு 40 ரூபா. 40 ரூபா டிக்கெட்டுங்க. ஒன்றுமே இல்லை. சும்மா அப்படி ஒரு கேட்வே, அப்புறம் அவுட், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சந்தோஷம். மண்டை எவ்வளோ பெரிய மண்டை பேர். இந்த குட்டி மேடமும் நிற்கிறாங்க. நல்ல மணி மாதிரி இருக்காங்க. இங்கே வா 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 வா. எல்லாரும் டயர்ட் ஆயாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஃபேன்சி ஸ்டோர் உள்ள பூந்தாச்சு. எல்லாம் ஷாப்பிங் பண்ணியாச்சு. பாய் பாய். யார் வந்தாலும் ஊட்டி மிளகா பஜ்ஜின்னு ஒன்று சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அதை வாங்கி சாப்பிடாதீங்க. ரொம்ப காரமாக இருக்குது. உச்சி வரைக்கும் காரம் ஏறிடுச்சு. தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ரோஸ் மில்க்குன்னு ஒன்று குடித்தேன். அதுக்கப்புறம் தான் அடங்கிச்சு காரம். என் பொண்ணுக்கு வேணுமா, வாங்கினதெல்லாம் பார்க்கணும். சரி பாய் பாய். வீட்டுக்கு கிளம்புறோம். டயர்ட் ஆயாச்சு. குட்டி மேடம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாய் பாய். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. பாய் பாய். இப்போ நம்ம வாங்கின பொருள்லாம் பார்க்கலாமா? இது பாருங்க, இது வந்து ஒரு புக்கு, இது வந்து ஒரு பென்னு. இதில் ஒரு தண்ணி ஊற்றிட்டு கலர் அடிச்சா கலர் வரும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? அடிச்சு நீங்க என்னோட வேற பேஜில் அடிக்கணும்னா அடிங்க, ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்களா? வானுக்கும் இந்த கலர் வருது. இதுக்கும் ஒரு இமேஜ். இது பார்த்தீங்களா? ஜீப்ரா பார்த்தீங்களா? நீங்கும் இது அப்ப துப்பாக்கியில இருப்பேன். தொடக்க தெரியாது. இங்க பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து இது இப்படி அமுக்குனா அவனுக்கு எந்த லைட்டா வரும். இல்ல இதில் லைட்டும் இருக்குது. இங்க பாத்தீங்களா? கலர் கலர். இது 3 விதமாக மாற்றிக்கலாம். லைட்டு, இது ஒரு லைட்டு, அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி. பாத்தீங்களா? இது 3 லைட்டு ஸ்டாப் ஆகுற மாதிரி, ஆன் ஆகுற மாதிரி. சூப்பர். நெக்ஸ்ட்டு இது ஏஞ்சல் டியாரா. இதுலேயும் லைட்டு செட்டிங்ஸ் இருக்குது. 3 மோட்ஸ் இருக்குது. ரிமோட். சூப்பர்ல. இது அம்மாவோட இது. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கோம். பேண்டு, இந்த மாதிரி ஒரு பேண்டு,
இது அழகாக நல்லா கோழி குஞ்சு மாதிரி புசு புசுன்னு இருந்தது. பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப்பு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. இது என்னன்னே தெரில, கீர்த்தி அடம் பிடிச்சா இது வேணும்ன்ட்டு. பாருங்கள், ஸ்பைரல் மாதிரி இருந்தது. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தலைக்கு போடுறதுன்னு நாங்கள், ஆனால் எங்கே எப்படி மாட்டினோன்னு தெரில. இது நம்ம அந்த காலத்தில் வச்சுருக்கிற கீ செயின், சைக்கிள் கீ செயின் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரப்பர் பேண்டு நல்லா இருந்தது செயினோட. இது கீர்த்தி எடுத்துக்கலான்னா எடுத்துக்கிட்டோம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கிளிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இது வாங்கியாச்சு. சூப்பர் சிம்பிளாக ஒரு ரப்பர் பேண்டு. நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் ரொம்ப அழகாக இருந்தது, நிறையா இருந்தது. இதே மாதிரி எனக்கு பார்க்க தான் டைம் இல்லை. குட்டி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நிறையா கலெக்ஷன், சூப்பராக இருந்தது. இந்த கலரு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பு ரொம்ப அழகாக இருந்தது. டிசைனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அப்போலேருந்து இந்த மாதிரி டிசைன் ரொம்ப பிடிக்கும். இந்த கல் மாடல் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்போலேருந்து. இது ஒன்று எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த பொருளில் எந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.